கை மணி கட்டையோட வெட்டிடணும் உண்டா. தூத்துக்குடி ஃபுல்லாகவே லிஃப்ட்டு கேட்குற மாதிரி கேட்காங்க, டிரைவர் மாதிரி. இப்போ நார்மலாக ஒரு சின்ன சின்ன வேலையில் பார்க்கணுன்னா ஒரு 5 ரூபாக்குள்ள முடியும். அதே இல்லை ஸ்டோர் ரூமில் கொண்டு விட்டோம்னா எல்லா கம்பெனிலும் 24 மணி நேரமும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, கால் பண்ணால் வர்றாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ப்ராடு. டபுள் ஆக்சில் கிடையாது, ட்ரிபிள் ஆக்சில் கிடையாது. தூத்துக்குடிலேருந்து சென்னை போனால் 10 ட்ரிப் பஞ்சர் ஆகும். இப்போ லோடு எடுக்கும் போது வண்டி ஆயில் செக் பண்ணுவேன், ரேடு தண்ணி ஊற்றி விடணும். சரி. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னா இது வந்து முக்கியமாக சொல்ல போனால் ட்ரைலர் வீடியோ, 40 அடி ட்ரைலர் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த லாரி இருக்குல்ல, 20 அடியோ 25 அடியோ 30 அடியோ பார்த்துட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கஷ்டமான ஒரு ட்ரைலர் வீடியோ தான் இது. ஸோ இப்போ பார்க்குற டிரைவர் பேர் பால்ராஜ் அண்ணன். நான் வந்து அவரை மட்டும்தான் காமிக்க முடியும், ஏன்னா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கனால வந்துட்டு என்னால் வண்டியவே காமிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். ஆனால் முக்கியமாக 2 விஷயம் சொல்லியிருந்தார். ஒன்று வந்துட்டு நம்ம ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரில் நிறையா பிரச்சனை நடக்குது டிரைவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவர் தமிழ்நாட்டிலே இருக்குன்னு சொல்கிறாரு. ஒன்று. 2வது வந்து ஒரு டிரைவர்னால் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சுட்டு நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பதட்டப்பட்டு தான் பேசினார். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒரு டிஸ்க்ளைமர் வரும், அதை வந்து கண்டிப்பாக வந்து தமிழில் போடுறேன், அதையும் படித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பேசுகிறவங்க யாருமே வந்துட்டு ஆர்டிஸ்ட்டோ இல்லைன்னா நிறைய கேமரா முன்னாடி பேசினவங்களாம் இல்லை. நிறைய பேர் மனசு கஷ்டப்பட்டு மெசேஜ் போடுறாங்க. ஸோ அதை உங்கள் கொஞ்சம் பொறுப்பெடுத்து அவங்கள வந்து கேலியோ கிண்டலோ பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டிரைவர் இன்டர்வியூஸில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஊரில் இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, நம்ம மீட் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் வந்து வரலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா, மெகா மிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா, உங்கள் பேர் என்ன, வண்டி ஓட்டுறீங்க, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? பேர் பவுல்ராஜ். கண்டெய்னர் 40 ஃபீட் ஓப்பன் இருக்கு. ஓகே. ஆமாம். அடுத்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 13 வருஷம். லாரி மட்டுமே ஓட்டுறீங்க? லாரி மட்டும் தான். சரிண்ணா. 13 வருஷமும் இந்த மாதிரி கண்டெய்னர் தான் ஓட்டிருக்கீங்களா இல்லை வெளியே? ஓப்பன் இருக்கு. ஓப்பன் ட்ரக். சரி. இப்போ நீங்க என்ன லாரி ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா? ட்ரைலர் 40 ஃபீட். 40 ஃபீட். என்ன ஜீப், என்ன கம்பெனி? லைலாண்ட். இப்போ ஆவரேஜா நீங்க எத்தனை டன் எடுத்துட்டு வருவீங்க? 30 டன். 30 டன் எடுத்துட்டு வருவீங்க. என்ன லோடுன்னு? எங்க இருந்து? காட்டன் பாக்ஸ். எங்க இருந்து? கோயம்புத்தூர் டு தூத்துக்குடி ஹார்பர் வரைக்கும் போகுது. டைமிங் மாதிரி தான் ஓட்டுவீங்க? டைமிங் அர்ஜென்ட். ஆமா, இன்னைக்கு அர்ஜென்ட். ஆமா. சரி, ஓகே. ஆனா இந்த லாரியை பத்தி, இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது? ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், இந்த வெயில் நேரத்தில் ஓட்ட கஷ்டம். மற்றபடி ஒன்றும் இல்லை, மைலேஜ்லாம் நல்லா தான் கிடைக்கும். ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்கும்? மைலேஜ் 4.3 கிடைக்கும். 4.3 கிடைக்கும். 1 கிலோமீட்டர். இப்போ கோயம்புத்தூர்ல வந்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணிடுவீங்க? ஆமா. இப்போ தூத்துக்குடி வர வரைக்கும் உங்களுக்கு அதுவே போதும்? அங்கே தூத்துக்குடியிலேருந்து டேங்க் ஃபுல் பண்ணுவோம், ரிட்டன் இங்கேருந்து ஏற்றி கோயம்புத்தூர்லேருந்து ஏற்றி அடுத்து டேங்க் ஃபுல் போவோம். அப்போ மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும், எத்தனை லிட்டர் பிடிச்சிருக்கு, மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்? ஓகே. 180 லிட்டர் அடிக்கும். 180 லிட்டர் போயிட்டு வர்றதுக்கு. இது போக என்னென்ன லோடு எல்லாம் ஏத்துவீங்க? பஞ்சு மேல ஏற்றுவோம், ஓப்பன் பேப்பர் ஏற்றுவோம், மரம் தடி மரம் ஏற்றி வருவோம், ஸ்டீல் ஏற்றி வருவோம், எல்லாமே ஏற்றுவோம். என்ன மாதிரி பிரச்சனை நீங்க இதுல ஃபேஸ் பண்ணுவீங்க ஓட்டும் போது? போலீஸுக்காரங்க தான் தொல்லை. என்ன மாதிரி பிரச்சனை வருது? சும்மா வந்தாலும் வண்டி செக் பண்றாங்க, அதை காட்டு இதை காட்டுன்னு டார்கெட் பண்றாங்க. மற்றபடி இந்த ஆர்டிஓ ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் ஆர்டிஓ ப்ராப்ளம் கிடையாது. இப்ப தேர்தல்னால இந்த செக் பண்றாங்களா இல்ல யூஸ்வலாவே எங்களை கண்டாலே பிடிச்சி நிப்பாட்டாங்க. மரம் ஏற்றி வருது, கம்பி ஏற்றி வருதுன்னா ரூபா கண்டிக்கு போட்டாங்க. இப்ப வந்து நீங்க பல்கா, அதாவது 2-3 வண்டியா சேர்ந்து போயிட்டு 2-3 வண்டியா வருவீங்களா இல்ல நீங்க தனியா தான் ஓட்டுவீங்க? தனியா தான் ஓட்டுவீங்க. சரி, நான் இப்ப போலீஸை தவிர நம்ம மக்கள் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்க மூலமா உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? இது வரைக்கும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் எதுவும் இல்லை. இந்த ஊடால வர்றது நம்ம லோக்கல்ல தான் ஓட்டுறோம், தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஓடுறோம். அதர் ஸ்டேட் ஓட்டினா தான் இந்த பிரச்சனை நிறைய இருக்குமா. அதாவது டிரைவர் சொல்லலாம், கல்லண்டு அடிக்காங்க, ஸ்ப்ரே அடிக்காங்க, அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தது இல்லை, அதனால அதை பத்தி பெரிய எதுவும் இல்லை. ஓகே. ஆனா இப்ப இந்த லாரிக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க கம்பெனில விடுவீங்களா இல்ல வெளியே தான்? எப்படி பாக்குறாங்க? நல்லா பாக்குறாங்க. என்ன மாதிரி? நார்மலா ஒரு சின்ன சின்ன வேலையில் பார்க்கணும்னா
ஒரு 5 ரூபாக்குள்ள முடியும். அதே இல்லை ஸ்டோர் ரூமில் கொண்டு விட்டோம்னா 10 ரூபாய்க்கு வாங்க. அப்போ உங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கு. இங்க வெளியே பார்க்கறது நல்லா பார்த்து கொடுத்துருக்காங்களா? இங்கே நம்ம லோக்கல் ஜிஎஸ்டி கிடையாதுல்ல. அவன்கிட்ட போனால் ஒரு சின்ன ஸ்டட் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவான். ஜிஎஸ்டி போடுவாங்க. 10 ரூபானா 20 ரூபா போடுவான். இப்போ சின்ன சின்ன வண்டிலாம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க டோலுக்கு. இப்போ டோலோட காஸ்ட் ஏத்திட்டேன்னு சொல்றாங்க. லோடு அதிகமா இருந்துச்சு அதுக்கு 40% நம்ம ஃபைன் சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன சொல்லுன்னு தெரியல. அவங்க டோல்கிட்ட பேசவே மாட்டாங்க. அசோசியேஷன் வந்து அவங்களாவே ஏற்றிக்கிறாங்க. குறைக்கன்னா மட்டும் குறைக்க மாட்டாங்க. யாருது இன்னைக்கு சொன்னாங்கன்னா உடனே ஏற்றிடுறாங்க. இப்போ எவ்வளவு நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு? இப்போ எனக்கு இந்த டோல் வந்து 645 ரூபா. இது மட்டும் 645 ரூபா. சரி. கொடரோட 600 ரூபா. தூத்துக்குடி 500 ரூபா. இப்போ ஆவரேஜா நீங்க இங்க இருந்து இதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னா எவ்வளவு? 3500 ரூபா டோல் கட்டு. 3500 உடனே ரிட்டர்ன் ஆகலாம். ஆல்ட் ஆகி நின்றுட்டோம்னா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா. 5000 ரூபா 5500 ரூபா வரும். அது நிற்கிறதே உனக்கு 5000 ரூபா நிற்கும் இந்த லோடுக்கு. ஒரு லோடுக்கு. அண்ணா இப்போ இந்த வண்டி ஓட்டுறீங்கல்ல, காலையில ஓட்டுறீங்க, நைட் ஓட்டுறீங்க, இல்லை மாத்தி மாத்தி ஓட்டுறீங்க, என்ன வண்டியில என்ன பிரச்சனை நீங்க பாப்பீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கும், அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க? இப்போ ஏதாவது சின்ன சின்ன வேலையும் இப்போ இந்த ஆக்சிடென்ட் ராடு கட் ஆகிட்டு அது நாங்களே கழட்டி மாட்டிடுவோம். ஓகே. இப்போ ஜாயிண்ட் போல்டு ஏதாவது கலந்துருக்கா அதை வாங்கி நமக்கு மாட்டலாம். தெரிஞ்ச வேலை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ லைட்டு கீட்டு வெளியில அது எல்லாமே பார்த்துக்குவோம். நீங்களே பார்த்துருக்கீங்களா? கண்டக்டா இருந்து வந்தோம் தானே. நான் கண்டக்டர் உடம்பு 25 ரூபா சம்பளம். அப்போ எந்த ஒரு ரோடுமே பைபாஸ் கிடையாது. எல்லாமே சிங்கிள் ரோடு தான். அப்ப இருந்து இப்போ டிரைவரா வந்து அதனால நீங்களே மெக்கானிக் வேலை ஒரு சில வேலை நீங்க பாத்துறீங்க. முக்காவாசி வேலை பார்த்துவேன். இப்போ இந்த அசோக் லேலண்ட்ல வந்துட்டு கால் பண்ணா வருது. அசோக் லேலண்ட் மட்டும் இல்ல, எல்லா வண்டிலையும் வந்து எல்லா கம்பெனிலும் 24 மணி நேரமும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு, கால் பண்ணா வர்றாங்க அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ஃப்ராடு. 10 மணி 11 மணிக்கு மேலே அடிச்சா எடுக்கவே மாட்டாங்க கம்பெனில இருந்து. எந்த கம்பெனியும் எடுக்க மாட்டாங்க. அதே நம்ம வெளி ஒரு ஷாப்புக்காரங்களை அடிச்சு நாங்கள் ஒரு முடியாத பிரச்சனை என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் அவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி வேலையை பார்த்து வந்துடுவோம். இந்த ட்ரெயிலர் ஓசு கை ஓசு கட் ஆகிட்டு அப்படின்னா கை ஓசை கழட்டி கட்டி வச்சு நாங்கள் பாட்டு வந்துடுவோம். ட்ரெயிலர் பிரேக் இல்லாமல் ஜீப் பிரேக் மட்டும் வருவோம். ஜீப் பிரேக் மட்டும், இது மட்டும் ஃப்ரெண்டு மட்டும் தான் பிரேக், முன்னாடி பிரேக் நிற்காது. இப்போ சடனாக வேகமாக போய் பிரேக் எடுத்தோம்னா வண்டியை திருப்பி போட்டுருவோம். பின்னாடி பிரேக் அது ஆனால் ஓட்டக்கூடாது இல்லை, ஓட்டக்கூடாதுதான். அர்ஜென்ட்டுக்கு வரும்போது நம்ம நைட்டு வரணும் அட்மிட் பண்ணி பையா வந்துக்க வேண்டியதான். மெதுவாக வருவீங்க. ஆனால் அது நீங்கள் உங்களால் வேலை பார்க்குறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஓசு மாத்திரை தானே கட் ஆயிட்டுனா. ஆனா இன்னொரு முக்கியமானது, நீங்க ஓப்பன் ஓட்டுறதுனால கேக்குறேன், அந்த ஒரு ஸ்டீல் மாதிரி ஒண்ணு ரவுண்டா பெருசா ஒண்ணு இருக்கும்ல, ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி பிளேட் மாதிரி, அது நிறைய வீடியோ நாங்க பாத்துருக்கோம். பிரேக் அடிச்சா வந்து டக்குன்னு முன்னாடி கேப்ல வந்துருது. அந்த இது எப்படி சொல்றதுன்னா காயில் உருண்டையா, காயில் மாதிரி உருண்டையா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் சேஃப்டியா ஓட்டணும், ஓட்ட மாட்டாங்க. இல்ல அதுதான், அது நாங்க நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு பிரேக் அடிக்கிறாங்க டக்குன்னு முன்னாடி வந்துருது. அந்த டிரைவருக்கு கேபினே காலி பண்ணிடும். டிரைவருக்கு வந்து இதே இல்ல. அது எப்படி நீங்க ஓட்டுனீங்கன்னா அது எப்படி ஓட்டுவீங்க? அவரு ஓட்டவே வேண்டாம், அது ஓட்டுறதே இல்ல. வேண்டாம், ஓட்டவே மாட்டேன். கம்பி பிளேட்டு சேனலு அடிமுறை ஏற்றிருக்கேன். அப்புறம் பஞ்சு இது அந்த மாதிரி தான் இருக்கு. சேஃப்டியானது மட்டும். அது நம்ம எவ்வளோ சேஃப்டி வச்சாலும் ஒரு 80ல் வாரம் அப்படின்னா சடனாக பிரேக் அடிச்சுங்களா அது இதாயிரும். என்னதான் ஸ்ட்ராங் பண்ணி சங்கிலி போட்டிருந்தாலும் அத்துரும். அதுதான் அது ஓட்டுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பொறுமையாக ஓட்டுறது வேணும். பிரேக் அடிக்கிறதும் சடனாக அடிக்கக்கூடாது, அது நைஸாக அடிக்க தெரியணும். இப்போ உள்ள பாதி டிரைவர் சின்ன சின்ன பையனாக ஓட்டுறாங்க. புது வண்டியில் ஃபுல்லாக எங்கே எத்தனை வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுமா கவனக்குறைவாக ஓட்டி. இப்போ 80ல் போகிறோம், எப்படி பிரேக் அடிக்கணும்னு தெரியாது. இவங்க பாட்டு சடனாக அடிக்காங்க, அடுத்த வண்டி காலி பண்ணி விட்டுக்கிறாங்க. அது இப்போ ரொம்ப அதிகமா. ஆமா, இப்போ எல்லாமே சின்ன சின்ன பையங்க தான் டிரைவரே இருக்காங்க. அவ்வளோ இப்போ வர வண்டி ஃபுல்லாக BS6 ஏசியை போடுறாங்க, அவ ஜம்முன்னு வராங்க. என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்க ஓட்டின காலத்துல நீங்க ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அப்பெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பா உடம்பு 6 mm சிங்கிள் ஆக்சில் மட்டும்தான், டபுள் ஆக்சில் கிடையாது, ட்ரிபிள் ஆக்சில் கிடையாது. தூத்துக்குடிலேருந்து சென்னை போனால் 10 ட்ரிப்பு பஞ்சர் ஆகும். டிரைவர் பாப்பாட்டு படுத்துக்குவாங்க. அப்போ இந்த ஏர் ஜாக்கிலாம் கிடையாது, மர ஜாக்கி இடந்து ஏற்றி டயரை மாட்டி அதுக்கப்புறம் போய் எழுப்புனாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாம் ஏர் ஜாக்கி. இப்போ கண்டக்டே கிடையாது.
அப்போ 25 ரூபாய், இப்போ 1000 ரூபா கொடுத்தாலும் வர மாட்டாங்க. 1000 ரூபா கொடுத்தாலும் வண்டி ஓட்டி பழகி வரணுங்கிறவங்க மட்டும் வருவாங்க. இப்போ வந்து அவ்வளோ மாப்பிள்ளை மச்சான் 2 நாள் கூட போகிறான், பழகிறான், 3 நாள் டிரைவர் ஆயிடுறான். ஆனா நீங்க இந்த டிரைவர் தொழிலுக்கு வரும்போது எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிச்சு? நான் 2 வருஷம் இது கத்துக்கிட்டு முதல் வருஷம் வண்டி ஓட்டும் போது டிரைவர் இந்த சீட்லேயே உட்கார விட மாட்டாங்க. இந்த கண்ணாடி துடைக்கலாம் இங்க இருந்தான் துடைக்கணும், இங்க உட்காரக்கூடாது, அடிப்பாங்க. ஸ்கூல்ல தூங்குனா அடிப்பாங்க, தூங்கக்கூடாது. அவங்க தூங்கும் போது நம்மளும் தூங்கணும். ஆமா, அவ்வளவு கஷ்டம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம். இன்னைக்கு உள்ள யாரும் அப்படி வர மாட்டாங்க, என்னன்னே தெரியாது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் அன்னைக்கு ஒரு டிராவல்ஸ் டிரைவர் நிற்காரு, ஹெட்லைட் பீஸ் அடிச்சு, அவர் லைட்டு பீஸ் அடிச்சு என்னன்னே தெரிய மாட்டேங்க அவருக்கு. அப்படி நிற்காரு. அப்போ நான் சரி என்னன்னு போய் கேட்டேன், நான் ஒரு 2 பேர் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு. லைட் எரிய மாட்டேங்க, என்னன்னு தெரியல அப்படின்னா. இப்போ பீஸ் போயிருக்காங்க, அந்த பீஸ் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, பீஸ் பாக்ஸே தெரியல. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அந்த பீஸ் மாற்றி லைன் அடிச்சு கொடுத்து அனுப்பிட்டோம். பண்றீங்க அது அது என்னன்னே தெரிய மாட்டேங்க. அப்போ எப்படி டிரைவர் வந்தா வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி போகுது. ஒரு டிரைவர்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் நீங்க மொத்தத்துல வண்டியில நார்மலா சின்ன சின்ன வேலைகள், இந்த ஹெட்லைட்டு, சைட் லைட்டு, ஹார்ன் அடிக்க மாட்டேக்கா அது என்னன்னு பார்க்க தெரியும். லைட் பீஸ் போயிட்டுனா அது என்னன்னு பார்க்க தெரியும். பீஸ் பாக்ஸ் இந்த இருக்குது, இதில் இருக்குது. அப்படி இல்லைன்னா பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த 2 தான் ஏதாவது பீஸ் போகும், வேற எங்கேயும் பீஸ் போகும். அந்த 2லையும் மட்டும் பார்த்து எடுத்தால் வேலை முடியும். இதுக்கு நம்ம ஒரு ஷாப்புக்காரன் தேடி அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் அவனுக்கு அலைஞ்சி பார்க்குறது, அது நம்ம பார்க்குற அளவுக்கு சின்ன சின்ன வேலையை நம்ம பார்த்துருக்கோம். முடியாத வேலையாக அது பார்க்க முடியாது. சின்ன சின்ன வேலை. இப்போ நம்ம போகிறோம், இந்த லைட்டு போன வரோம், வந்தால் சைட் லைட் எரியல, அதெல்லாம் அவளுக்கு நான் பார்த்து பிரித்து வேலையை பார்த்து மறுபடியும் அடி வச்சுட்டு போனேன். நீங்களே மாட்டீங்க. இது போக வேற என்ன வேலைலாம் தெரிஞ்சிருக்கணும் டிரைவருக்கு? வேற அவ்வளோதான், அந்த சின்ன சின்ன வேலையை தெரிஞ்சா போதும். வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா, வண்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த வேலை இது சவுண்டு வருது, சவுண்டு இது கிரவுண்ட்லேருந்து சவுண்டு வருதா, சவுண்டு வருதுன்னு தெரியணும். ஜாயிண்ட்லேருந்து ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு வருதான்னு தெரியணும். இது இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றுமே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ கஷ்டம். இப்போ இன்னொன்று, இப்போ நிறைய டிரைவர் வந்துட்டு ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க ஓவரால் இருக்குன்னா, அதில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செக் பண்ணுறாங்கல்ல வண்டியை ஃபுல்லுமே. நம்ம இறங்கி டயர் இதெல்லாம் செக் பண்ணுவோம். அதில் என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க? அதில் டயரில் கல் இருக்கான்னு பார்ப்போம், ஆணி இருக்கா எதுவும் இருக்கான்னு பார்ப்போம், தட்டி பார்ப்போம். அந்த கல் இருந்தால் எடுத்து விடுவோம். ஏன்னா அந்த கல் இருந்தால் டயர் அப்படியே ஓட்ட அடிச்சுட்டே இருக்கும். அது அப்புறம் ஆயில் அடிச்சிருக்கா, கீழே எதுவும் ஆயில் அடிச்சு சொட்டு விடுதான்னு பார்ப்போம். அவ்வளவுதான். மத்தபடி இப்ப இந்த கிரவுண்ட் சவுண்ட்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எப்படி இங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க? கிரவுண்ட் தான் தானே இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஓ, இந்த கிரவுண்ட் பின்னாடி கீழ உள்ளதா? அந்த மூவிங் ஆக்சன் உள்ளதா? சரி சரி சரி. அது சவுண்ட் வந்து ஒரு வித்தியாசமா கேட்கும். அது பாத்துங்க. அந்த இதெல்லாம் பாப்பீங்க. இப்ப ஆயில்ல இருந்து எல்லாமே நீங்களே செக் பண்ணி நீங்களே வண்டி இது பண்றீங்க. இப்ப தண்ணி இல்ல, ரேட்டுக்கு தண்ணி இல்லைன்னா டெம்பரேச்சர் ஏறும். டெம்பரேச்சர் காட்டும், நமக்கு ஹீட் ஆகும், இங்க டெம்பரேச்சர் ஃபுல் ஆயிடும். தண்ணி இல்லைன்னு நம்ம தெரிஞ்சு தண்ணியா வாரம் பார்த்தா போகும். வாரம் இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல லோடு எடுக்கிறீங்க, இன்னைக்குதான் வந்து லாரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க நீங்க? லோடு எடுக்கும் போது வண்டி ஆயில் செக் பண்ணுவேன், ரேட்டு தண்ணி ஊற்றி விடணும். சரி. அதுக்கப்புறம் டயர் இதெல்லாம் தட்டி பார்த்து பஞ்சரா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த 3 விஷயம், இந்த 3ஐயும் பார்த்தாலே போதும், வண்டி நல்லா இருக்கும். ஓகே. இப்ப டயர் இருக்குல்ல, இப்ப இந்த டயர் வந்து 30 டன் வைக்கிறீங்க, அது ஒரு மாதிரி தேய்மானம் இருக்கும். 40 டன் வச்சா அது ஒரு மாதிரி தேய்மானம் இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாத்துவீங்க டயர்லாம்? டயர் 50,000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் மாட்டோங்க. 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு டயர் இருந்தா, பட்டன் டயர் இருந்தா 30,000 கிலோமீட்டர் 35,000 கிலோமீட்டர் 12 மாத்தலாம். அதை மாத்தி லோடிங் ஓட்டுற பொறுத்து இருக்கு. லைட் லோடு ஓட்டினா 70,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஹெவி ஓட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி அது இல்லைண்ணா. இப்ப அதை மாத்தி போடுவீங்களா இல்ல கம்ப்ளீட்டா மாத்தி போடுவோம் ஃபர்ஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் மாத்தி போடுவோம். அது தேயுது, இந்த டயர் தேயுது, உள்ள டயர் தேயலைன்னா மாத்தி போடுவோம். அங்கிட்டு இருந்து அங்கிட்டு போடுவோம், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போடுவோம். மாத்தி போட்டு அதை செக் பண்ணுவோம். அதே மாதிரி தேயுதோம்னா அலைன்மெண்ட் பார்ப்போம். ஆமா, அலைன்மெண்ட்டும் சரி இருக்கு, டயர் மறுபடியும் தேயுதுன்னா பேரிங் போயிருக்கு, பேரிங் பார்த்தோம். இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு லாரி ஓட்டணும்னா. ஆனா மக்கள் பாக்குறவங்க ரொம்ப அசால்ட்டா, என்னப்பா பெரிய வண்டி ஓட்டுறான், சம்பளம் அதிகமா வரும், அங்க போறான் எங்க போறான், அதுல உட்காந்து ஓட்டும் போதுதான் தெரியும். இந்த வெயில் இருக்குல்ல எப்படி ஓட்டுறோம் அதெல்லாம் தெரியாது. அவங்க வீட்டுல இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா வீட்டுல ஏச்சி வாங்குறதும் நாங்க தான், அடி வாங்குறதும் நாங்க தான். எடுத்தோன்னு நம்மளதான் எதுனாலும் சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு பைக்கோ காரோ அவங்களே வந்து இடிச்சாலும் போலீஸார் நம்மள தான் பிடிப்பான். ஏன்னா பெரிய வண்டிக்காரன் நம்ம தான், நீ தான் கவனமா வரணும்மா, அவங்கள சொல்லவே மாட்டான்.
இந்த லெஃப்ட் ரைட் இந்த கண்ணாடி போதுமானே? ஆமா. நீங்க வச்சிருக்கிறது போதுமானது. அந்த எனக்கு அந்த கண்ணாடி வந்து மேலே தெரியும், கீழ் கண்ணாடி எல் அடிச்சு திருப்புறோம்னா ட்ரெய்லர் பின்னாடி வரைக்கும் தெரியும், ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. அதுவே போதுமானது. அதான் கண்ணாடி இல்லாம ஓட்டுறோம். இல்லை அப்படின்னா திரும்பும்போது தெரியாது லெஃப்ட். அது கண்ணாடி தான், அந்த 2 கண்ணாடி அங்கே இருக்கு. அதுதான் இந்த அதாவது இப்போ லாரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ட்ரைலர்ன்றப்போ வந்து திருப்பும்போது நம்ம லெஃப்ட் ஓடிச்சோம்னா ரிவர்ஸ் போகிறோம், லெஃப்ட் ஓடிச்சா ட்ரெயிலர் ரைட்டில் போகும், ரைட்டில் ஓடிச்சோம்னா ட்ரெயிலர் லெஃப்ட் போகும். இதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணணும். எனக்கு பண்ணி ஓட்டு. சரி. தூத்துக்குடி ஃபுல்லாகவே லெஃப்ட் கேட்குற மாதிரி கேட்காங்க, டிரைவர் மாதிரி. கொஞ்சம் தூரம் வந்தோன்னா கத்தி வச்சு இடுப்பு வச்சுக்கிட்டு செல்லு பர்ஸ்லாம் அடிச்சு போயிடுறாங்க. இந்த பிரச்சனை அதே மாதிரி இருப்பும் நடந்துட்டு தான் இருக்கு தூத்துக்குடியில். தூத்துக்குடியில் எப்பவும் நடந்துட்டு இருக்கு. பைபாஸில், தூத்துக்குடி பைபாஸில் வண்டி நிப்பாட்டி படுக்க முடியாது ஒத்தையில். வெளியூர் டிரைவராக இருந்தா, லோக்கல் டிரைவர்கிட்ட வரமாட்டாங்க. வெளியூர் டிரைவர்னா சும்மா வந்து தீப்பெட்டி தாங்கண்ணே, ஒரு தையில் தண்ணி தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கக்குள்ள கட்டி வச்சுருவாங்க. இவ்வளோ கஞ்சா சின்ன சின்ன பசங்க 16 வயசு 15 வயசு. வேற யாருக்கு இப்படி நடந்திருக்கா? நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கே நடந்துருக்கு. என்ன மாதிரிண்ணா? அதான் லிஃப்ட் கேட்டு கத்தி வச்சு ஏமாற்றி செல்லு ரூபாயெல்லாம் முடிங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்து சம்பளம் இருக்கான் 10,000 ரூபா எல்லாத்தையும். இதில் அங்கே தூத்துக்குள்ள நடக்கிறது போலீஸுக்கு தெரியாமலாம் இல்லை, யாரு என்னெல்லாம் தெரியாது, நான் கண்டுக்க மாட்டேங்க, கொஞ்சம் வரைக்கும் கண்டுக்க மாட்டேங்க. இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு? அந்த கை மணி கட்டையோட வெட்டிடும், நரம்பு இல்லை நரம்பு ஒடிச்சிடும். நாளை போனால் எந்த டிரைவரையும் ஏறக்கூடாது. அவங்களே பாவம் எங்கேருந்து வராங்களோ தெரியாது, ஓட்டிட்டு வந்து வெளியூர் டிரைவர் தூங்காமல் கொள்ளாமல் வருவான், தூங்காமல் கொள்ளாமல் வந்து படுப்பான், அப்போந்தான் படுப்பான். தூக்கத்துக்கு ஒப்பனை சொல்கிறாங்கண்ணே உடச்சி ஒரு கிட்ட அடித்து படுப்பாங்க, அந்த நேரம் வந்து எழுப்பி பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி சுற்றிட்டே வராங்க, பிடிங்க கரெக்டாக தூங்குற டயத்தை பார்த்து பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இந்த வெளியூர்ல தான் இந்த பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஊர்ல, நம்ம தூத்துக்குடியிலே நடக்கும். இந்த இதில் அந்த எப்படி சொல்கிறது, இந்த டோல்கேட்லேயே டீசல் கலவராங்க, பேட்டரி கலவராங்க. இந்த டோல்லையும் அப்புறம் இந்த இதில் டிவிஎஸ் தாண்டி ஒரு இடம் இருக்குது, அதில் போன வாரம் கூட 2 வண்டியில் பேட்டரி எடுத்தாங்க. நைட் எடுக்கிறாங்க, நைட்டு பகலில் எடுக்க மாட்டாங்க. நைட்டு நம்ம அந்த அசன் தூங்குவாங்கல்ல, அந்த நேரம் வந்து எப்படி எல்லா டிரைவரும் குடிக்காது, யாரும் கிடையாது, அடிச்சு ஒரு கோட்டை அடிச்சு படுக்காங்க. அவன் அந்த அடிச்சுட்டு படுத்து தூங்குற டயத்தை கணக்கு பேட்டரி அடிச்சுக்கிறாங்க, பேட்டரி அடிக்காங்க, டீசல் கலவறாங்க. இருக்கு. அதுக்கு என்னதான் வந்துட்டு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, போலீஸ் தாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்ன அதில் ஒரு கேமரா வைக்கலாம் பார்க்கறதுக்கு, எதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ நாங்கள் வாரோம் அந்த டயரில் தூங்குறோம் போகிறோம், அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க போலீஸ். ஏன்னா இது வெளியூர்ல நடக்கும்போது நிறைய டிரைவர் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுது, உள்ளூர்லயே இருக்கும்போது உள்ளூர்லயே கவனிப்பே நிறைய இருக்கா. ஒரு அந்த பேட்டரி எடுத்துட்டு இப்போ நம்ம வாங்குறோம், பேட்டரி புதுசு 4000 ரூபா 5000 வாங்குறோம், அவன் கொடுத்தானா 1000 ரூபா கொடுப்பான், 1000 ரூபாய்க்கு அடிக்க சரக்கு அடிக்க தான் இருக்கான். அவ்வளோதான், அன்னைக்கு தேவை அவனுக்கு என்ன வேணும், ஒரு 1000 ரூபா கிடைக்கிறத எடுத்துட்டு போயிருக்காங்க. சைடில் கூஸ் பைப் வைப்பாங்க, அதை போது கூட்டிட்டு போவாங்க. என்ன கிடைக்குதோ அந்த பைப்பு ஒன்று, இந்த அவங்க கால்குள்ள இருக்குங்க, இந்த பைப்பு தான். ஒரு பைப்பு 6 கிலோ 7 கிலோ இருக்கும். 2 பைப் எடுத்தா என்னாச்சு, அது 300 ரூபா ஆச்சு. ஆனால் அந்த பைப்பு நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு பைப்பு 600 ரூபா, அவன் வெறும் 300 ரூபா கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. எல்லாம் கவனமாக நாங்கள் என்ன செய்யல, பார்த்து ஓட்ட வேண்டியதான். வேற தமிழ்நாட்டுக்குள்ள வேற எந்தெந்த ஊர்ல நீங்க ஓட்டி இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியம் எல்லா ஊர்லயும் ஓட்டிருக்கு, எல்லா ஊரும் ஓட்டியாச்சு. அதர் ஸ்டேட்னா கேரளா, பாண்டிச்சேரி. கேரளாலாம் எந்த பிரச்சனை கிடையாது, பாண்டிச்சேரியிலும் எந்த பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி களவு கிடையாது. நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் களவு அதிகமா இருக்கு. இப்ப அங்கெல்லாம், இப்ப நீங்க கேரளா பாண்டிச்சேரிலாம் சொல்றீங்க, அங்கெல்லாம் வண்டி ஹால் பண்ணுவீங்க, அதுக்குன்னு இடம் இருக்கா என்ன? இந்த மாதிரி ஒரு ஓரமா நல்லா வண்டிக்கு ஓரமா ஒதுக்கு. நம்ம ஊர் மாதிரி இப்பதான் கொஞ்சம் பைபாஸ் போட்டு பார்க்கிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்டு ஓரமா நிப்பாட்டிடுவோம், இப்படிதான் நிப்பாட்டுவோம். அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நிப்பாட்டி தூங்குறதுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர் தான் பயமா இருக்கு, நம்ம ஊர் தான் பயம். சாப்பிடுறதுக்குலாம் என்ன கடையில தானே? கடையில. ஓ, உங்களுக்கு வந்துட்டு நம்ம இதுதானே ஓட்டுறோம் 2 நாள் 3 நாள். அதர் ஸ்டேட் ஓட்டுறோம், இப்போ ஒரு வாரம் 10 நாள் போறாங்க சமைச்ச விட. நம்ம இன்னைக்கு நேற்று நைட்டு எடுத்தான், இன்னைக்கு இங்கே வந்தாச்சு, அவ்வளோதானே. கொஞ்சம் நேரத்தில் ஓட்டி போயிடுறாங்க. ஆனா இப்ப ஜீப் ஓகே, இப்ப இந்த ட்ரைலர் இருக்குல்ல, ட்ரைலர் வந்து தனியா தான் வாங்கணும்.
ஆமாம் ட்ரெய்லர் தனியாக தான் இருக்கு. தனியாக தான் வாங்கணும். இப்போ அது ஆவரேஜாக எவ்வளோ வரும் அந்த ட்ரெய்லரோட? ட்ரெய்லர் இப்போ வந்து லேட்டஸ்ட் வண்டி பாரத் பென்ஸ் வந்து 68 லட்ச ரூபா. ட்ரெய்லரு ஜீப் எல்லாமே சேர்த்து. சரி. இது வந்து 56 லட்ச ரூபா. அசோக் லேலண்ட் 56 லட்ச ரூபா. இப்ப சைனீஸ் ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர்னு சொல்றாங்க, அதெல்லாம் உழைக்குதா? சைனீஸ் ட்ரெய்லர் உழைக்குது, ஆனால் நம்ம இங்கே நாமக்கல்ல போடுற மாதிரி உழைக்கும். நாமக்கல்னால பிஎம்எஸ் தான். பிஎம்எஸ் ட்ரெய்லர் பிஎம்எக்ஸ் அவங்க தான். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்கள்ட்ட தான். இப்போ ஆவரேஜ் 30 டன் வைக்கிறீங்க, எவ்வளவு டன் வரைக்கும் தாங்கும் இந்த ட்ரெய்லர்? இந்த வண்டியில 60 டன் வரைக்கும் எடுக்கும். 60 டன் வரைக்கும் தாங்கும். வண்டி இழுக்கும். ட்ரெய்லரும் தாங்கும். வண்டி இழுக்கும், ட்ரெய்லரும் தாங்கும் உங்களுக்கு. இப்ப நிறைய ட்ரெய்லர் என்ன சொல்றாங்கன்னா, பின்னாடி உள்ள அந்த 2 டயர் வந்துட்டு உரசுறதுனால ஒரு சில நேரம் வெடிக்குது. ஓவர்லோடு வைக்கும் போது டயர் ஒட்டி வரும். அப்போ அது பகல் அந்த வெயில்ல ஓட்டலாம். வெயில்ல ஓட்டும் போது, நைட் ஓட்டும் போது அந்த கூலிங் முடிஞ்சாது. பகல்ல ஓட்டுறது அந்த டயர் வெடிக்கும். ஆனா இப்ப இந்த வண்டியில வந்து உள்ள இன்ஜின் இருக்கனால ஹீட் அதிகமா வரும்ல. இப்ப என்னதான் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு உள்ள உட்கார முடியாதுல்ல. பகல்ல ஓட்டினா வெக்க வரதாங்க. அந்த டைம்ல என்னதான் பண்ணுவீங்க நீங்க? ஆக்சுவலா என்ன செய்ய, ஓட்டிதான் ஆகணும். இப்போ அர்ஜென்ட் லோடு இல்லை அப்படின்னா பகல்ல ஓட்ட மாட்டேன். அர்ஜென்ட் லோடுனா பகல்ல போய் தான் ஆகணும். கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்போ நினைச்சு வந்து டோரை திறந்து விட்டு கட்டி வச்சுட்டு போவோம். கட்டி வச்சுட்டு ஓட்ட வேண்டியது. ஆனா நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு குடிக்கிறது தப்பு இல்லை, குடிக்கிறத குறைச்சி கவனமா ஓட்டுக்கணும். படுத்து தூங்கும் போது நம்ம கவனமா இருந்துக்கணும். ஏன்னா செல் எடுக்க நம்ம குத்திட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. செல்லுக்காண்டி தான் வாரான், ரூபாக்காண்டி தான் வாரான். அதை நம்ம சேஃப்டியா வச்சு நம்ம சேஃப்டியா இருந்துட்டா எந்த பிரச்சனை கிடையாது. டிரைவர்மா இருக்கு. நம்ம போறோம் அசால்ட்டா, எவ்வளவு லாங்க போறோம் அந்த டயர்ல படுத்துடுறோம். அதை படுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கவனமா படுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது.